ஜம்மு காஷ்மீருடைய இரண்டாம் கட்ட தேர்தல் மிக பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. அதே தருணத்தில் ஜம்மு காஷ்மீர் ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாக இருந்தாலும் கூட இன்னைக்கு நிறைய பேர் வாக்கு செலுத்த வேண்டும் என்பதற்காக தங்களுடைய கடைகளுக்கு விடுமுறை அளித்துவிட்டு இன்னைக்கு வாக்கு செலுத்த தயாராக இருக்கிறாங்க. குறிப்பா ஜம்மு காஷ்மீரை பொறுத்தளவிற்கு இரண்டாம் கட்ட அந்த தேர்தல் 26 தொகுதிகளில் நடக்குது. குறிப்பா இதுல காஷ்மீருடைய பள்ளத்தாக்கு பகுதியில் இருக்கக்கூடிய 26 தொகுதிகள் என்பதனால இது பெரும்பாலும் சுற்றுலா இருக்கக்கூடிய டல் லேக், அதே போல நிறைய சோன்வார் உள்ளிட்ட பல சுற்றுலா தலங்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம். இந்த இடத்திற்கு தினசரி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் சுற்றுலாவுக்காக வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருந்தாலும் கூட தற்பொழுது நீங்க பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான பஜார். லால் சௌக்ல இருக்கக்கூடிய ரெசிடென்சி பஜார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் எப்பொழுதுமே 24 மணி நேரமும் இங்க கடைகள் திறக்கப்பட்டு பொதுமக்கள் அதிகமா வந்து செல்லக்கூடிய பகுதி. ஆனால் இன்னைக்கு ஜம்மு காஷ்மீருடைய தேர்தல் இரண்டாம் கட்டமாக நடக்கிறதன் காரணமாக இங்க பெரும்பாலான மக்கள் அதற்கு வாக்கு செலுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக தங்களுடைய கடைகளுக்கு விடுமுறை அளித்து இன்னைக்கு பெரும்பாலானோர் வாக்கு செலுத்த முன் வந்திருக்கிறார்கள். என கடந்த காலங்களில் பார்க்கின்ற பொழுது இது போன்ற ஒரு சூழல் இல்லை. ஆனா இப்பொழுது புதிதாக ஒரு அரசு அமைய வேண்டும், அதுல நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படணும் அப்படிங்கிற கோரிக்கை பொதுமக்கள் மத்தியில் இருப்பதன் காரணமாக கடைகள் தற்பொழுது அடைக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலான இடங்கள்ல தேர்தல் நடக்கக்கூடிய இடங்கள்ல இந்த கடைகள் மூடப்பட்ட நிலையிலே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். आज इलेक्शन का ये दिन है और यहाँ श्रीनगर में आज पहला ये वोटिंग होने वाली है, तो लोग गए हैं वोटिंग के लिए, वोट डालने के लिए। ओके ओके, so all shop closed? हाँ, all shops are closed. ओके, और क्या कहते हैं, ये इलेक्शन आज दिन के लिए, उसके बाद नेक्स्ट बारामूला बाकी जगहों में डिफरेंट डेटों में। तो ओके, एनी अदर क्वेश्चन? Are you enjoying this election? Yes. Actually, I belong from district Baramulla. Okay. And now today I come here for enjoy and so many. Okay. Naam. My name is Farooq Amar Loan from Tangmarg. Thank you. Actually, last night all the shops was closed, but today at hotel everything is available. Oh, hotel available, fooding is available. You can go here and there. Just I'm walking here, so there is no problem. I think election is very fairly. Shopping problem? Shopping is problem. Shop, all market is closed. Okay. But overall there is no problem for the tourist. Okay. We can walk here and there. Our family is there, so they all are happy. So it's a routine process that election day is very difficult to open the market. Otherwise it's all okay. Okay. Tomorrow you expecting for regular day? Yeah, exactly. Since last 2 days I am here. Day before yesterday I was enjoying, but today as election day, so it's not possible to come out. But everything is fine. I was even not expecting such things. Okay. In Srinagar on the day of election, the reputation we are having in the mind, there will be some damal, but nothing else. So everything is fine. Your name, sir? Praveen Dikshit. I'm a doctor. I'm based from Delhi. 2 days back I came with my family. I'm stayed at Regal Palace, so I'm just walking here and there. Okay, thank you. Okay, thank Enjoy you. the day. ஜம்மு காஷ்மீருடைய இரண்டாம் கட்ட தேர்தலை விட்டு ஏராளமான கடைகள் தற்போது அடைக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான மக்கள் வாக்கு செலுத்துவதற்கு தங்கள் கடைகளை விடுமுறை அளித்து தற்போது வாக்கு செலுத்தி வருகின்றனர். ஜம்முவிலிருந்து வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.